குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு உருளைக்கிழங்கு சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இது வந்து கிட்ஸ் ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அதுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா, வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, சாதம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து ஆயில் வந்து ஹீட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஊற்றிட்டு அது கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கடுகு வந்து போட்டுக்கலாம். கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து ஆனியன் வந்து குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பையனுக்கு செய்கிறதுனால அவனுக்கு காரம் வந்து பிடிக்காது அப்படின்றனால நான் வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணல. நீங்கள் பச்சை மிளகாய் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து டொமேட்டோ வந்து போட்டுக்கிட்டேன். தக்காளியை போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா அதை வந்து வதக்கி விட்டுக்கிறேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு குட்டி குட்டியாக எவ்வளோ பெருசாக நம்மளால் முடியுமோ அந்த ஷேப்புக்கு வந்து நம்ம நறுக்கிக்கலாம். அதிலே வந்து மஞ்சள் தூளும் உப்பும் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுடுங்க. கொஞ்ச நேரம் வந்து அந்த உருளைக்கிழங்கு ஃபுல்லாக நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம மசாலா வந்து ஆட் பண்ண போகிறோம். வரமிளகாய் தூளும் கரம் மசாலா தூள் இது ரெண்டும் தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா இதுவே வந்து லைட்டாக காரம் இருக்கும், அதுவே வந்து போதும் அப்படின்றதுனால நான் இது ரெண்டு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா சாதம் நம்ம எவ்வளோ சாதம் செய்ய போகிறோமோ அந்த சாதம் வந்து போட்டுட்டு நீங்கள் நல்லா அப்படியே நல்லா கிளறி விட்டீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு சாதம் வந்து ரொம்ப டேஸ்டியாக வந்து ரெடி ஆகிடும். நீங்கள் கொத்தமல்லி கூட மேலே வந்து தூவிட்டு இதுதான் வந்து இன்றைக்கி என்னோடய பையனுக்கு நான் செஞ்சு கொடுத்த லஞ்சு. இதுக்கு அப்பளம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.